பக்கவாட்டு 7.8 7 சென்டிமீட்டர் பக்க அளவுள்ள ஒரே மாதிரியான 2 கனசதுரங்கள் ஒன்றோடு ஒன்று பக்கவாட்டில் இணைக்கப்படும் போது கிடைக்கும் புதிய கனச்செவ்வகத்தின் மொத்த பரப்பு மற்றும் பக்க பரப்பு ஆகியவற்றை காண்க. ஓகே சார். நான் ரெண்டு கியூப் வந்து இது என்ன வடிவம்? கனச்செவ்வகம். இதனுடைய பக்க அளவு எவ்வளவு சொல்லிட்டாங்க? 7 சென்டிமீட்டர். 7 சென்டிமீட்டர். அப்ப இது 7 சென்டிமீட்டர்னா இதுவும் 7 சென்டிமீட்டர். இதுவும் 7 சென்டிமீட்டர். இதுவும் 7 சென்டிமீட்டர். இது என்ன வடிவம்? கனசதுரம். இப்போ என்ன பண்ணாங்கன்னா ரெண்டு கனசதுரங்களை ஒண்ணா வச்சு இணைக்கிறாங்க. எப்படி இணைக்கிறாங்க? நீள்வாக்குல பக்கவாட்டு நீள்வாக்கில் இணைச்சேன்னு சொன்னா அது வேற உயரம் மாறிடும். ரைட்? பக்கவாட்டுல இணைக்கிறாங்க. பக்கவாட்டுல இணைக்கும் போது இந்த ரெண்டு கனசதுரமும் சேர்ந்து என்ன வடிவம் மாறிடுச்சு? கனசதுரம் சேர்ந்து கனச்செவ்வகமா மாறிடுச்சு. இப்போ கனசதுரம் கிடைக்கும் புதிய கனச்செவ்வகத்தின் மொத்த பரப்பு பக்க பரப்பு சொல்லலாமா? கனச்செவ்வகத்தின் நீளம் இது எத்தனை சொல்லிட்டீங்க நீங்க? இது எவ்வளோ? மொத்தமா எவ்வளவு இருக்கும்? 14. பக்க அளவு கனசதுரத்தின் பக்க அளவு நம்ம சொல்லுவோம் ஏ சொல்லுமா? A = 7 சென்டிமீட்டர். கனச்செவ்வகத்தின் நீளம் கனச்செவ்வகத்தின் நீளம் அதான் சமம் சொல்லுவோம் 7 கூட்டினா 14 சென்டிமீட்டர். அடுத்து B அகலம் பாரு. அகலம் எதனா மாற்றம் வந்திருக்கா? அகலம் எவ்வளோ? 7 சென்டிமீட்டர். அண்ட் உயரம் எவ்வளவு உயரத்துல இருக்கு பாருங்க? 7 அது எந்த மாற்றமும் இல்ல. அப்ப h = 7 சென்டிமீட்டர். கனச்செவ்வகத்தின் இது அகலம் இது உயரம். ரைட்? எஸ் மிஸ். இப்போ என்ன கேக்குறாங்க? கனச்செவ்வகத்தின் மொத்த பரப்பு. கனச்செவ்வகத்தின் மொத்த பரப்பு எத்தனை மடங்கு? 2 மடங்கு. 2 மடங்கு. 2 எதனை பெருக்கணும்? சதுர அலகுகள் எல்லும் பியும் பெருக்கணும். 14 7யும் பெருக்கணும். 10 4 தான் 14. 5 70 4 22 70 28 கூட்டினா 98 பெருக்கல் என்பது தொடர் கூட்டலின் சுருக்கம். 5 70 7 28 ரெண்டுத்தையும் கூட்டினா 98 பிளஸ் பியும் ஹெச்சும் 14 7 14 மிக பெருமையாக உள்ளது. 7 ஸ்கொயர் 49 பிளஸ் ஹெச்சும் எல் என்ன பண்ணணும்? ஹெச்சும் எல் அதே 14 × 7 எவ்வளவு வரும்? 98. பின்னாடி அலகு போடலாம். ரெண்டு போடலாமா? எஸ் மிஸ். கடைசி நம்பர் போடலாமா? எஸ் மிஸ். 8 8 16 ஒரு 10 26 1 குறைச்சுக்கோங்க. 25 25க்கு 5 இதுல ஒரு 1 கொடுங்க இதுல ஒரு 1 கொடுங்க 10 10 20 ஒரு 4 24 2 200 ரூபாய் 400 2 45 90 எவ்வளவு வரும்? 490 தெரியலதானே? என்ன 200 45 2 200 400 2 45 எவ்வளவுமா? 90 அப்ப எவ்வளவு? 490 சென்டிமீட்டர் ஸ்கொயர். 9 10 0 மீதி 1 4 2 8 1 9 2 4 ஓகே. என்னது? மொத்த பரப்பு. இப்போ என்ன கேக்குறாங்க? கனச்செவ்வகத்தின் பக்க பரப்பு. ரெண்டு கேக்குறாங்க. பாருங்க 2 × h of l + b சதுர அலகுகள் ஈக்குவல் சொல்லலாமா? எஸ் மிஸ். 2 × h h உடைய மதிப்பு என்னது? 7 அப்ப 2 14 இன்டு போட்டுக்கலாமா? எஸ் மிஸ். l யும் b யும் என்ன பண்ணனும்? போடணும். 14 கூட 7 கூட்டினா 13 கூட 7 கூட்டினா 20 ஒன்னு எக்ஸ்ட்ரா இருக்குது 21 14 21 பெருக்கல
எழுதலாமா எஸ் மிஸ் ஓர் நாள் 4 2 1 9